மே 25, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்கள் மிகுதியாயிருக்கும். May the Lord bless you abundantly. ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். ஐசாயா chapter 27 verse 6. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதாக கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்புவார். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார். கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் நிரப்புவார். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே உங்களை நிரப்புவார். In days to come, Jacob will take root. Israel will bud and blossom and fill all the world with fruit. My dear brothers and sisters, the days will come when Jacob will take root and Israel will blossom and fill the world with fruit, says the Lord. He has promised to give you a special blessing. He will fill you with all good things. The Lord will fill your storehouses. May the Lord fill you with joy and peace. The Lord will meet all your needs and fill you. The Lord will fill you with the gift of the Holy Spirit. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தாவே, நீர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோட துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்களை அவர்களுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அவர்கள் மிகுதியாய் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே பட்டு போயிருந்த அவருடைய வாழ்க்கை, இதுவரை ஆண்டவரே வெறுமையாய் இருந்த அந்த வாழ்க்கை அப்பா, இனிமேல் பூத்து காய்த்து ஆண்டவரே அப்பா எல்லாவிதமான பலனை ஆண்டவரை அவர்கள் பெற்று ஆண்டவரே வாழுகின்ற ஒரு நாட்கள் அவர்களுக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவனை தருவதாக வாக்கு தந்திருக்கிறேன். அதன்படியாகவே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மிகுதியான ஆசீர்வாதத்தை, அது உன்னத ஆசீர்வாதத்தை நீர் அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் நிரப்பி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளாலும் அவர்களை நீர் நிரப்பத வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தருகிற நன்மைகளை அவர்கள் பெற்று கொண்டவர்களாக ஆண்டவரே அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. நன்மைகளால் நிரப்புவீராக, அவருடைய களஞ்சியங்களை எல்லாம் நீர் நிரப்புவீராக, பூரணமாய் நீர் நிரப்புவீராக ராஜா. அவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய களஞ்சியங்களில் ஆண்டவரே ஒன்றும் குறைவாக அல்ல, அது மிகுதியாக நேர்த்தியாக காணப்பட அதை நீ நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை ஒரு சந்தோஷத்தினாலும் ஒரு சமாதானத்தினாலும் நீ நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை நம்முடைய பிள்ளையுடைய இருதயத்திலே காணப்படும்படியாக அதை நீ ஆண்டவரே அந்த இருதயத்திலே நீ நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் தேவைகள் ஆண்டவரே ஏராளம் ஆண்டவரே. அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நீ சந்தித்து அதை நீ நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய
தேவைகள் இன்னது என்று அறிந்திருக்கிறீர். அந்த தேவைகளை எல்லாம் நீர் ஆண்டவரை அவர்களுக்கு தந்து அதை அவர்களுக்கு ஆண்டவரே முழுவதுமாய் நிரப்பி கொடுக்கிறதான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் வரங்களை ஆண்டவரே மிகுதியாய் தந்து அவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கென்று பிரகாசிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய கிருபையினாலே அவர்களை நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீடிய ஆயுள் நாட்களை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடி மகிழ்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களில் பிள்ளைகள் கண்டுகளிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய தந்த வாழ்க்கையிலே நீ தந்தவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நம்முடைய பிள்ளைகளை எல்லா ஆசீர்வாதங்களில் இந்த நாளிலும் ஆண்டவர் நிரப்பி அவர்களை சாட்சியாய் வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.